Hey guys, திரும்பி உங்களை வரவேற்கிறேன். பழைய வீடியோவில் நம்ம எங்கே விட்டோம் அப்படின்னா மெட்டாஹியூமன் வந்து அந்த வெப்சைட்லேருந்து அப்படியே க்ளோஸ் பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ இப்போ வந்து அந்த மெட்டாஹியூமன் எப்படி நம்ம வந்து நம்மளுடைய அன்ரியல் இன்ஜின்குள்ளே கொண்டு வர்றது அப்படின்றத பார்ப்போம். ஸோ பார்க்கலாம் வாங்க. ஸோ அதில் 5.3.2 இருக்குது என்கிட்ட. ஓகே, அந்த 5.3.2 லான்ச் பண்ணுறேன். கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஓகே, ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து என்னுடைய எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்டையும் ஓப்பன் பண்ணலாம், அப்படி இல்லைனா ஒரு புது ப்ராஜெக்டும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். கேம்ஸ் போயிட்டு ஃபஸ்ட் பர்சன் கொடுக்குறேன். ஃபஸ்ட் பர்சன் கொடுத்துட்டு எல்லாம் ஓகே, ரே ட்ரேசிங்கு எல்லாம் போட்டு வேணுன்னா நீங்கள் மொபைலும் போட்டுக்கலாம், பிசியும் போட்டுக்கலாம். பட் மோஸ்ட்லி வந்து மொபைலுக்கு இந்த மெட்டாஹியூமன் சப்போர்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான் கைஸ். பிகாஸ் வந்து ரொம்ப பெரிய லெவலில் இந்த டேட்டாஸ்லாம் இருக்கும். ஸோ அதனால் சொல்கிறேன், மோஸ்ட்லி ஒரு டெஸ்க்டாப் யூஸ் பண்ணுறது பெட்ரு. இல்லை நீங்கள் சூப்பராக பயங்கரமான பிசிலாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஓகே, நீங்கள் மொபைலுக்கும் ட்ரை பண்ணலாம். பட் எந்த மொபைலில் வருங்கிறது கேரண்டீட் இல்லை. ஸோ ப்ராஜெக்ட் நேம் ஓகே நான் க்ரியேட் கொடுத்தேன். க்ரியேட் ஆன உடனே உங்களுக்கு சந்திக்கிறேன் கைஸ். வாய் நட்டாலியா. ஓகேவா, ஒரு பிளாங்க் ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. அண்ட் ரைட், இப்போ வந்து நம்ம விண்டோ போயிட்டு குவிக்செல் பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ குவிக்செல் பிரிட்ஜில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லோக்கல்னு இருக்கா. ஆக்சுவலி லோக்கல் மெட்டாஹியூமன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, மெட்டாஹியூமன்ஸ் போயிட்டு ஆக்சுவலி இதில் உங்களோடது வரணும். எங்கே போயிட்டா நட்டாலியா? நட்டாலியா ஜார்விஸையும் காணும். ஓகே, ஆக்சுவலாக லாகின் பண்ணாமல் இருந்திருக்கேன் போல் குவிக்செல் பிரிட்ஜில். இப்போ லாகின் கொடுத்துட்டேன். இப்போது ஒரு வாட்டி செக் பண்ணி பார்ப்போம். மை மெட்டாஹியூமன்ஸில் அண்ட் நட்டாலியா லோட் ஆகிட்டு ஓகே பாருங்கள். இப்போ வந்து மை மெட்டாஹியூமன்ஸில் வந்துருச்சு. ஸோ இதான் கிளிக் பண்ணி இப்போது சம்திங் ஏதோ வருது. ஓகே, அது பரவாயில்ல. ஸோ ஹையஸ்ட் குவாலிட்டி உங்கள் பிசி வந்து பயங்கர ஹையஸ்ட் குவாலிட்டி மிஷின் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஹையஸ்ட் குவாலிட்டி கொடுக்கலாம், இல்லை லோயஸ்ட் குவாலிட்டி உங்கள் இஷ்டம். லோ குவாலிட்டிலையுமே நல்லா தான் இருக்கும். ஓகேங்களா, உங்களுடைய கேம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் லோ குவாலிட்டி கொடுத்துக்கோங்க. நான் அப்படியே டவுன்லோட் கொடுக்குறேன். டவுன்லோட் வந்து கொஞ்ச நேரம் ரொம்ப நேரமே எடுக்கும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகேவா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் ஆகிடுச்சு. டவுன்லோடட் அப்படின்னு சிம்பிள் வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போ நம்ம ப்ளஸ் இது கொடுத்திங்கன்னா ஆட் ஆகிடும். ஓகே, இம்போர்ட் சீக்கிரம் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட் பர்சன் மேப் போயிட்டு கண்டென்ட் ப்ரௌசர் பார்த்தோம்னா எஸ் மெட்டாஹியூமன்ஸ் வந்துச்சு. மெட்டாஹியூமன்ஸ்குள்ளே போங்க. அண்ட் இதில் நட்டாலியா இருக்குல்ல, நட்டாலியா போயிட்டு ஸோ இப்போ நம்மளுடைய மெட்டாஹியூமன் பிபி அப்படியே வந்துச்சு பாருங்கள். இது அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் இங்கே பண்ணுறேன். அப்படியே பயங்கரமாக லேக் அடிக்கும் பிகாஸ் ஹையஸ்ட் குவாலிட்டி இல்லையா. ஸோ கொஞ்சம் நேரம் ஆகும், வெயிட் பண்ணலாம். ஓகே, அப்படியே எரர்லாம் நிறைய வருது. எனபிள் மிஸ்ஸிங் கொடுத்துக்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஷேடர்ஸ் பார்த்தீங்கன்னா தாறு மாறாக எகிரும். ஷேடர்ஸு டெக்ஸ்சர்ஸு அப்படியே கொஞ்ச நேரம் லோட் ஆகிட்டே இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் திரும்பியும் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். ஓகே, ரீஸ்டார்ட் கேட்குது. ஸோ ரீஸ்டார்ட்டு கொடுத்துருவோம். சேவ் செலக்டட். ஓகே, நம்மளோட டெம்ப்ளேட் லோட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அப்படியே ஜூம் பண்ணி பார்த்தோம்னா ஓகே நம்ம மெட்டாஹியூமன் இருக்காங்க. எங்கள் முடியே காணும். இப்போ தான் லோட். அதாவது எல்ஓடின்னு ஒரு கண்டென்ட் நீங்கள் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து தூரமாக போக போக அந்த முடியோட குவாலிட்டியும் குவான்டிட்டியும் கம்மியாகும். கிட்ட போக போக அந்த குவாலிட்டி கொஞ்சம் நல்லாவே வரும். ஆக்சுவலாக அதுக்கு தூரமாக போனால் மொட்டையெல்லாம் ஆகாது. அது இன்னும் ஷேடர்ஸ்லாம் லோட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். பாருங்கள். ஓகேவா, பாருங்க கிட்டலாம் போயிட்டதுக்கப்புறம் அந்த கிளாரிட்டி இன்னும் அதிகமாகிடும். நம்ம தூரமாக போகும்போது கிளாரிட்டி கம்மியாகும். ஓகேவா, அது வந்து ஒரு ஆப்டிமைசேஷன் ஃபீச்சர் தான். ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மெட்டாஹியூமனை கம்ப்ளீட்லி உள்ளே கொண்டு வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம எடிட் பிபி அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இப்போ நம்மளுடைய மெட்டாஹியூமனை நம்மளால எடிட்டும் பண்ண முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அனிமேஷன் இருக்குது, இதுக்கு பாடி அனிமேஷன் இருக்குது, ஏகப்பட்டது இருக்குது. ஸோ வியூ போர்ட்டில் போய் பார்க்கலாமா? வியூ போர்ட்டில் பாருங்கள். ஓகேவா. ஸோ நீங்கள் வந்து வேணுன்னா நீங்கள் ட்ரெஸ்ஸோட கலர் மாற்றிக்கலாம். ஸோ ஷூஸு பேண்ட்ஸு நீங்கள் வேணா கலர்லாம் மாற்றிக்கலாம். ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ஐலாஷஸ் எல்லாம் தனித்தனியாக இருக்குது பாருங்கள். ஹைலைட் பண்ணிங்கன்னா காட்டும் ஒன்று ஒன்றா. ஸோ உங்களுக்கு வேணுன்னா இந்த இதில் கொண்டு நீங்கள் அட்ஜஸ்ட்லாம் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் ஃபேஷியல் ரே ட்ரேசிங் இருக்குது, ஹேர் வித் இருக்குது, ஸ்கேல் ரூட்டு, ஸோ டிப் ஸ்கேலு, இது மாதிரி உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுக்குறாங்க பாருங்கள். இங்கேயும் வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே எல்ஓடி ஜிங்க்லாம் கூட இருக்கும். நீங்கள் வேணால் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும்போது இன்றைக்கி எல்ஓடி ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வேணுன்னா நீங்கள் அனிமேஷனும் பண்ணிக்கலாம். அண்டு ஆஸ் யூஸ்வல் நார்மலாக நீங்கள் அனிமேஷன் பண்ணி தெரிஞ்சதுன்னா ஓகே. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அனிமேஷன் பண்ணிக்கலாம். ஸோ நார்மலாக நீங்கள் எப்படி வந்து ரெக்கார்ட்லாம் பண்ணி ஸோ நம்மளோட ஹேண்டை வந்து இப்படி தூக்குறது அதெல்லாம் பண்ணிங்கன்னா ஐயோ நம்ம மைண்ட் அங்கே போகுது. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து பண்ண முடியும். பிகாஸ் இதில் வந்து ஸ்கெலிட்டல் மெஷின் எல்லாமே உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாகவே வந்துடுது. ஸோ நீங்கள் அதை வச்சு ஈஸியாகவே பண்ணிக்கலாம்.
அண்ட் அடுத்த வீடியோவில் நான் வந்து இந்த மெட்டாஹியூமனுக்கு எப்படி ஒரு ஏஐ பிஹேவியர் கொடுக்க முடியும் அப்படின்றத நான் வந்து இங்கிலீஷில் சொல்லித்தரேன். ஹே ஏப்ரல், யூ லுக் கார்ஜியஸ். Oh, thank you for the kind words. I may not have a physical form, but I appreciate the compliment nonetheless. She fell in the trap, guys. Let's dive into some mind-bending puzzles together, shall we? நீ ஒரு பொம்பளை பொறுக்கி. ஸோ அடுத்த வீடியோக்காக காத்திருங்கள். இல்லைன்னா நேரத்தில் நான் அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து என் ஸ்க்ரீனில் இப்போ நீங்கள் இப்போ நான் பேசிட்டு இருக்கும்போதே வந்துடும். அண்ட் அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஹாவ் அ கிரேட் டே. பை பை.